ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் போராட்டங்களாக காலமாக இருந்து அதெல்லாம் இவங்களுக்கான முன்னேற்றங்களாக மாற்றிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். ஏன் போராட்டம் எடுத்தவுடனே எங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்குமான்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உள்ளபடியே இந்த மாதம் துவங்கும் போதே போராட்டக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து அமர போகிறாரு. ஸோ செவ்வாய் வந்து அமர்ந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், போராட்ட குணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக போராடுவோம். நமக்கு வேண்டிய விஷயத்தை அடையிறதுக்கு என்ன சொல்கிறது, தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அடைய விரும்பக்கூடிய விஷயங்கள் எதுவாயினும் அதுக்காக ஒத்த காலில் நின்று போராடக்கூடிய ஒரு நபராக மாற போகிறீங்க. அந்த ஒத்த காலில் நின்று போராடுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்றது அதை வந்து செயல்படுத்தி காட்ட போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11க்கு அதிபதி. அப்போ வந்து போராட்டங்களை முன்னெடுத்து தான் உங்களுக்கான லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற அடிப்படையிலையும், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து அமர்றார்ன்ற அடிப்படையிலும் போராட்டங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். மேலும் சில விஷயங்கள், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்ருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்படுது. ஸோ இந்த திரிகோண தொடர்புன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், செவ்வாய் ராகுவோட திரிகோண தொடர்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா, அதீதமான எமோஷன்ஸ், கோபம் இதெல்லாம் வெளிப்படுத்தும். உங்களுடைய நீங்கள் இயல்பான ஒரு மனநிலையிலிருந்து செய்யாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் நம்ம மனம் நிதானம் எப்போ இழக்கிறோமோ அப்போ பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க போகிறோன்றது அர்த்தம். ஸோ அதனால் வந்து மனப்பதட்டம் இல்லாமல் கூடுமான வரைக்கும் உங்களை பக்குவப்படுத்திக்கங்க. அதுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து துர்க்கை அம்மனை வழிபட வேண்டியது இருக்குது. துர்க்கை அம்மன் மட்டும் இல்லை, உக்ரமான பெண் தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன், இந்த மாதிரி உக்ரமான பெண் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சங்கடங்கள், கோபங்கள் குறையும். அந்த 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 நினச்சதை அடைஞ்சே தீரணுன்ற அந்த ஒரு வெறி, ஆசை இருக்கலாம், அது வெறியாக மாறக்கூடாது. ஸோ அந்த வெறி வந்து நமக்கு வந்து டிப்ரெஷனை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த உக்ரமான பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் மேலும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பலமாக இருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். வேலையில் முன்னேற்றம், நல்ல வேலையாள் அப்படின்ற பேர் வாங்கக்கூடிய தன்மைகள், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சனி 10ல் இருக்கிறது மட்டுமே சிறப்பா அப்படின்னா, அதை தாண்டி இன்னொரு சிறப்புமே இருக்குது. அந்த 10ஆம் இடத்துக்குரிய குரு வியாழன் வந்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து, அதாவது தொழில்காரன் தனஸ்தானத்துக்கு வர்றதுன்றது தர்மகர்மாதிபதி யோகம் இல்லையா? ஸோ அந்த வகையில் குருவும் சரி சனியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நிலையில் கனெக்ட் ஆகிறாங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களையும், வெளிநாட்டு யோகங்களையும், அந்நிய மொழி மதம் சார்ந்தவங்களால் ஆதாயங்களையும் கொடுக்க போகுது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கி இருந்துடாதீங்க. உங்களுடைய போராட்டங்களை பெரிய விஷயங்களுக்காக வைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் போராடாதீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலெலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நியாயமான விஷயத்தின் பக்கம் நின்று கண்டிப்பான முறையில் பெரிய வெற்றியை அடைவீங்கன்னு சொல்லிக்கிறேன். கூடுதல் சிறப்புகளையும் சொல்லணும். குறிப்பாக வந்து உங்களுடைய ராசிக்கு யோகர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இந்த மாதம் துவங்கி 2வது நாள், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து கன்னி ராசிக்குள்ளே போகிறார். ஸோ கன்னி ராசியுமே உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு தான். ஸோ அந்த கன்னி ராசியில் தான் சுக்கிரன் நீசம் அடைவார். நீச பலம், அதாவது 0 பலத்துக்கு போகிறாரு.
ஆனால் விதி விலக்குகள் படி அவர் வந்து நீச பங்கம் ஆறார். நீச பங்க ராஜயோகத்தை சுக்கிரன் கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்குரிய விரயஸ்தானத்துக்கு அதிபதி, சுப விரயங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். கன்னி ராசியில் 4ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து நீசபங்க ராஜயோகத்தை கொடுப்பார். சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய நீசபங்க ராஜயோகம்னா என்னென்னா வீடு மனை வண்டி வாகன யோகம், நல்ல நண்பர்கள், அவங்க மூலியமான ஆதாயம், மன மகிழ்ச்சி, இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். இதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதுக்கும் வழிபாடாக மனசை நிதானமாக வச்சுக்கிறதா வழிபாடு. அதுக்கு நீங்கள் வந்து உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, அங்காளீஸ்வரி இருந்தாலும் சரி, பத்ரகாளியாக இருந்தாலும் சரி, காளியம்மனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்கள வழிபட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும், நீங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களும் நல்ல விதமாக அடைஞ்சும் ஆரோக்கியமாக வெற்றிகரமாக இருப்பீங்கன்றதை சொல்லலாம். குரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உச்ச பலத்தில் இருக்கார், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரியன் வந்து மாத துவக்கத்தில் குருவோடு சேர்ந்து தான் இருக்கார், அதுவும் ஒரு சிறப்பு தான். அதுக்கடுத்து தான் உங்களுடைய ராசிநாதன் புதனும் சூரியனும் சேர்ந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறாங்க, 3ஆம் இடத்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாங்க. ஸோ சூரியன் புதன் கேதுவோடு சேர்ந்த ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களுடைய தொழில்நுட்ப ஞானம், உங்களோட பொதுவான சிந்தனை திறன் இதெல்லாம் வலுப்பட போகுது அப்படின்றது சொல்லிக்கலாம். அது போக குறிப்பாக மிதுன ராசிக்காரர் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, புத்தக வாசிப்பை கொஞ்சம் ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. புத்திகாரகன் ஞானக்காரன் கேதுவும் இணையக்கூடிய காலம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேடல் இருக்கணும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி, உங்களோட எதிர்காலத்தை பற்றின ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் ட்ராவல் ஆகலாம், இல்லை மனதளவில் புத்தகம் படிக்கிற மாதிரி அந்த புத்தகமும் உங்களை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். அதுவும் ஒரு பயணம் தான். ஸோ அந்த மாதிரியான தேடல்களையும் பயணங்களையும் வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவை வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.